நீங்கள் பார்த்து ரசித்துக் கொண்டிருப்பது பந்தல் மீடியா இந்தியா தொலைக்காட்சி. நீங்கள் பார்த்து ரசித்துக் கொண்டிருப்பது உங்கள் மீடியா இந்தியா தொலைக்காட்சி. நீங்கள் பார்த்து ரசித்துக் கொண்டிருப்பது உங்கள் மீடியா இந்தியா தொலைக்காட்சி. நீங்கள் பார்த்து ரசித்துக் கொண்டிருப்பது உங்கள் மீடியா இந்தியா தொலைக்காட்சி. நாளும் ஒரு திருக்குறள். அறத்துப்பால். வானென்று உலகம் வழங்கி வருதலால் தான் அமிழ்தம் என்று உணரற்பாற்று. விளக்கம்: உலகத்தை வாழ வைப்பது மழையாக அமைந்திருப்பதால் அதுவே அமிழ்தம் எனப்படுகிறது. வணக்கம். முன் மீடியா செய்திகளுக்காக உண்ணாமலை சம்பந்தம். இன்றைய முக்கிய செய்திகள். இலக்கை அடைவதில் இளைஞர்கள் முன்னின்று செயல்பட வேண்டும். மத்திய அமைச்சர் மன்சுக் மாண்டவியா பேச்சு. பெண்களுக்கான 33% இடஒதுக்கீடை உடனடியாக அமல்படுத்த வேண்டும். மகிழா காங்கிரஸ் வலியுறுத்தல். இனி விரிவான செய்திகள். இலக்கை அடைவதில் இளைஞர்கள் முன்னின்று செயல்பட வேண்டும். மத்திய அமைச்சர் மன்சுக் மாண்டவியா. புதுச்சேரி மாநிலம் காரைக்காலில் அமைந்துள்ள தேசிய தொழில்நுட்ப கழகத்தில் விக்ஷித் பாரத் யங் லீடர்ஸ் மீட் நிகழ்ச்சி இன்று நடைபெற்றது. மத்திய தொழிலாளர் மற்றும் வேலைவாய்ப்பு இளைஞர்கள் நலன் மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சர் டாக்டர் மன்சுக் மாண்டவியா இந்த நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு மாணவர்களிடையே உரையாற்றினார். உரையில் விக்ஷித் பாரத் 2047 திட்டத்தின் நோக்கங்களையும் அதில் இளைஞர்களின் பங்கு மிக முக்கியமானது என்பதையும் அமைச்சர் வலியுறுத்தினார். இந்தியா தனது 100வது ஆண்டு சுதந்திர தின விழாவை கொண்டாடும் பொழுது நாடு ஒரு முழுமையான வளர்ந்த நாடாக மாற வேண்டும் என்ற கனவை பிரதமர் நரேந்திர மோடி இளைஞர்களுக்காக உருவாக்கியுள்ளார் என்று அவர் தெரிவித்தார். மேலும் வாரிசு அரசியலுக்கு அப்பாற்பட்ட 1 லட்சம் இளம் தலைவர்களை உருவாக்க வேண்டும் என்ற பிரதமரின் இலக்கை குறிப்பிட்ட அமைச்சர் அந்த இலக்கை அடைவதில் இளைஞர்கள் முன்னின்று செயல்பட வேண்டும் என கேட்டுக்கொண்டார். 25 ஆண்டுகளுக்கு பிறகு இந்தியா வளர்ந்த நாடாக மாறும்பொழுது இன்றைய இளைஞர்கள் 50 வயதை எட்டியிருப்பார்கள் என்றும் அந்த வளர்ந்த தேசத்தில் அவர்கள் வாழும் வாய்ப்பை பெறுவார்கள் என்றும் அவர் கூறினார். நிகழ்ச்சியில் புதுச்சேரி அரசின் அமைச்சர் நமச்சிவாயம், சட்டமன்ற உறுப்பினர் GNS ராஜசேகரன் மற்றும் மாவட்ட ஆட்சியர், கல்வியாளர்கள், மாணவர்கள் பெருமளவில் இதில் கலந்து கொண்டனர். 2026 5 மாநிலங்களில் சட்டமன்ற தேர்தல் நடைபெறவுள்ள நிலையில் பெண்களுக்கான 33% இடஒதுக்கீடு முறையாக உடனடியாக நடைமுறைப்படுத்த வேண்டும் என புதுச்சேரி மகளிர் காங்கிரஸ் தலைவி நிஷா வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக செய்தியாளர்களை சந்தித்த அவர் 2026 5 மாநிலங்களில் சட்டமன்ற தேர்தல் நடைபெறவுள்ளது. இந்த தேர்தலில் பெண்கள் அதிக அளவில் போட்டியிடும் வகையில் 33% இடஒதுக்கீடு முறையாக உடனடியாக அமல்படுத்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கேட்டுக்கொண்டார். புதுச்சேரியில் இரட்டை எஞ்சின் ஆட்சி என்று முதலமைச்சர் ரங்கசாமி கூறி வந்தது தோல்வியடைந்துள்ளது. புதுச்சேரியில் பெண்களுக்கும் பெண் குழந்தைகளுக்கும் பாதுகாப்பு இல்லை. கஞ்சா கலாச்சாரம் அதிகரித்துள்ளது. ரெஸ்டோ பார்களால் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை. எனவே பெண்களுக்கான பாதுகாப்பை ஆளும் அரசு உறுதிப்படுத்திட வேண்டும் என்று குறிப்பிட்டார். கஞ்சா விற்பனையை தடுப்பதுடன் இனிமேல் ரெஸ்டோ பார்களுக்கு அனுமதி கொடுக்கக்கூடாது என்று வலியுறுத்திய மகளிர் காங்கிரஸ் தலைவி நிஷா, பெண்கள் பெண் குழந்தைகள் பாதிக்கப்படும் பொழுது மகளிர் காங்கிரஸ் அறிவித்துள்ள கட்டணமில்லா இலவச தொலைபேசி எண்ணில் தொடர்பு கொண்டால் வழக்கறிஞர்கள் குழுக்கள் மூலம் காவல் நிலையத்தில் புகார் அளிக்கப்படும் என்று தெரிவித்த அவர், பெண்கள் பணிபுரியும் இடத்தில் பாதுகாப்பற்ற சூழ்நிலை நிலவி வருகிறது. காவல் நிலையங்களில் பெண் போலீசார் அதிகப்படுத்த வேண்டும். 24 மணி நேரமும் ரோந்து பணியில் போலீசாரை ஈடுபடுத்த வேண்டும். செயல்பாட்டில் இல்லாத மகளிர் ஆணையத்தை உடனடியாக செயல்பாட்டிற்கு கொண்டு வர வேண்டும் எனவும் அவர் கேட்டுக்கொண்டார். காரைக்கால் திருநள்ளாறு தொகுதியில் நடைபெற்ற பாஜக கிளை நிர்வாகிகள் கூட்டத்தில் பங்கேற்ற மத்திய அமைச்சர் மன்சுக் மாண்டவியா பல்வேறு நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். தொடர்ந்து பாஜக நிர்வாகியின் இல்லத்திற்கு சென்று தேநீர் அருந்தினார்.
காரைக்கால் மாவட்டம் திருநள்ளாறு தொகுதி பாஜக கிளை நிர்வாகிகள் கூட்டம் தனியார் திருமண நிலையத்தில் நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் மத்திய அமைச்சர் மன்சுக் மாண்டவியா, பாஜக மாநில தலைவர் ராமலிங்கம், அமைச்சர் நமச்சிவாயம், சட்டமன்ற உறுப்பினர் GNS ராஜசேகரன் உட்பட 200க்கும் மேற்பட்ட நிர்வாகிகள் பங்கேற்றனர். அப்பொழுது மத்திய அரசின் திட்டங்கள், புதுச்சேரிக்கு மத்திய அரசு கொண்டு வந்துள்ள திட்டங்கள் குறித்து மத்திய அமைச்சர் எடுத்துரைத்தார். மேலும் வரும் சட்டமன்ற தேர்தலில் ஆற்ற வேண்டிய பணிகள் குறித்தும் ஆலோசனை நடத்தினார். தொடர்ந்து திருநள்ளாறு பகுதியை சேர்ந்தவர்களுக்கு தள்ளுவண்டி, தையல் இயந்திரம் உள்ளிட்ட நலத்திட்ட உதவிகளை மத்திய அமைச்சர் மன்சுக் மாண்டவியா வழங்கினார். நிகழ்ச்சியின் இடையே பிரதமரின் மன் கி பாத் நிகழ்ச்சியும் ஒளிபரப்பப்பட்டது. இதனையடுத்து காரைக்கால் மாவட்ட திருநள்ளாறு தொகுதிக்கு உட்பட்ட பூமங்கலம் மேலத்தெருவில் உள்ள பாஜக நிர்வாகியான புஷ்பலதாவின் இல்லத்திற்கு சென்று மத்திய அமைச்சர் மன்சுக் மாண்டவியா அவர்கள் கொடுத்த தேநீரை குடித்தார். மேலும் அவர்களது குழந்தைகளை அழைத்து நலம் விசாரித்து நன்றாக படிக்குமாறு அறிவுறுத்தி இனிப்புகளை வழங்கினார். இந்நிகழ்ச்சியின் போது மாநில பாஜக தலைவர் ராமலிங்கம், அமைச்சர் நமச்சிவாயம், சட்டமன்ற உறுப்பினர் GNS ராஜசேகரன் ஆகியோர் உடனிருந்தனர். வாழும் போதும் வாழ்க்கைக்கு பிறகும் பணம் உங்களுக்கு பெருகிக் கொண்டே இருக்கும். அனைவருக்கும் புதிய வாய்ப்பு. நீங்கள் உழைக்கும் குணம் கொண்டவரா? அப்படியானால் நீங்கள் நேர்மையுடன் முதலீடு இல்லாமல் சம்பாதிக்க அரிய வாய்ப்பை நாங்கள் தருகிறோம். மேலும் எரிவாயு குடோன், சூப்பர் மார்க்கெட், சோலார் பிளான்ட் அமைத்து பணம் சம்பாதிக்கலாம். முக்கியமாக முதலீடு இல்லாமல் வருமானம் வரும் வாய்ப்பு. வயது வேறுபாடின்றி, கல்வி தகுதியின்றி அனைவரும் இணைந்து பணம் சம்பாதிக்கலாம். வாருங்கள், LDBS பஜார் உங்களை அன்போடு வரவேற்கிறது. எங்களுடன் இணைந்து நேர்மையான முறையில் பணத்தை சம்பாதியுங்கள். மணவெளி சட்டமன்ற தொகுதியில் 31 லட்சம் ரூபாய் திட்ட மதிப்பில் தவளக்குப்பம், தாமரைக்குளம் வீதிகளுக்கு புதிய தார் சாலை அமைத்தல் மற்றும் TN பாளையம் பகுதியில் உள்ள யாதவர் வீதி மற்றும் பெருமாள் நகருக்கு புதிய சாலை அமைத்தல் ஆகிய பணிகளை தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினரும் சட்டப்பேரவை தலைவருமான ஏம்பலம் செல்வம் தொடங்கி வைத்தார். மணவெளி, தவளக்குப்பம், தாமரைக்குளம் வீதிகளுக்கு 2024-25 ஆண்டிற்கான சட்டமன்ற உறுப்பினர் மேம்பாட்டு நிதி 2வது தவணையில் இருந்து அரியாங்குப்பம் கொம்யூன் பஞ்சாயத்து மூலம் 22 லட்சம் ரூபாய் திட்ட மதிப்பீட்டில் புதிய தார் சாலை மற்றும் வடிகால் வசதி அமைக்கும் பணியை TN பாளையம் பகுதியில் உள்ள யாதவர் வீதி மற்றும் பெருமாள் நகருக்கு 2025-26 ஆண்டிற்கான சட்டமன்ற உறுப்பினர் மேம்பாட்டு நிதி முதல் தவணையில் இருந்து அரியாங்குப்பம் கொம்யூன் பஞ்சாயத்து மூலம் 9 லட்சம் ரூபாய் மதிப்பில் சிமெண்ட் சாலை அமைக்கும் பணி ஆகிய பணிகளை தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினரும் சட்டப்பேரவை தலைவருமான ஏம்பலம் செல்வம் அந்தந்த பகுதிகளில் நடைபெற்ற பூமி பூஜையில் கலந்து கொண்டு பணிகளை தொடங்கி வைத்தார். இந்நிகழ்ச்சியில் அரியாங்குப்பம் கொம்யூன் பஞ்சாயத்து ஆணையர் விநாயகமூர்த்தி, உதவி பொறியாளர் நாகராஜ், இளநிலை பொறியாளர் அகிலன் மற்றும் மணவெளி தொகுதி பாஜக நிர்வாகிகள், மாவட்ட தலைவர் சுகுமாரன், ஞானசேகர், கிருஷ்ணமூர்த்தி, ரெட்டியார், நாகமுத்து, NR காங்கிரஸ் தொகுதி செயலாளர் திருமால், ரமேஷ், மாணிக்கவேல், பழனி, பன்னீர்செல்வம் மற்றும் TN பாளையம் பகுதி நிர்வாகிகள் NR காங்கிரஸ் மனோகரன், சுகாதியா, சுகுமாரன், கிரிகரன், தேசிகன், முருகையன், தயாபரன், ஞானமூர்த்தி, ஸ்ரீனிவாசன், நாராயணன், சிலம்பரசன் மற்றும் அந்தந்த பகுதி பெண்கள் உள்ளிட்ட பொதுமக்கள் இதில் கலந்து கொண்டனர். தவளக்குப்பம் பகுதியை சேர்ந்த சமூக சேவகர் ராமு தொகுதி முழுவதும் பொதுமக்களை வீடு வீடாக சென்று சந்தித்து வருகின்ற 2026 ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் தனக்கு வாக்களியுங்கள் என்று கேட்டு பொதுமக்களுக்கு ஹாட் பாக்ஸ் உள்ளிட்ட பொருட்களை வழங்கினார். இதன் ஒரு பகுதியாக மணவெளி தொகுதிக்கு உட்பட்ட மணவெளி பகுதியில் சமூக சேவகர் ராமு அங்குள்ள பெருமாள் கோவிலில் சிறப்பு பூஜைகள் செய்து சுவாமி தரிசனம் செய்து பொதுமக்களை வீடு வீடாக சென்று சந்தித்து வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் எனக்கு ஒரு வாய்ப்பை கொடுங்கள் என்று கேட்டு குக்கர் வழங்கினார். மேலும் இந்த நிகழ்ச்சியில் அவரது ஆதரவாளர்கள் கலைவாணன், இளஞ்செழியன், தயாளன், நாகராஜ், ஆனந்தவேல் உட்பட பலர் உடனிருந்தனர். மடகரை கிராமத்தில் புதியதாக எழுந்தருளியுள்ள 27 அடி உயர ஸ்ரீனிவாச பெருமாளுக்கு சிறப்பான முறையில் கும்பாபிஷேகம் நடைபெற்றது. புதுவை மாநிலம் நெட்டப்பாக்கம் தொகுதி மடகரை கிராமத்தில் புதியதாக 27 அடி உயரத்தில் கருங்கல்லால் கட்டப்பட்ட ஸ்ரீனிவாச பெருமாள் ஆலயத்திற்கு கும்பாபிஷேகம் நடைபெற்றது. காலை 6 மணி முதல் சுந்தர விநாயகர், அரசரி விநாயகர், மாரியம்மன், பிடாரியம்மன், ஐனாரப்பன், திரௌபதி அம்மன், ராஜகோபுரம், ஸ்ரீ ஆஞ்சநேயர், ஸ்ரீ துர்கை, கொடிமரம் உள்ளிட்ட ஆலயங்களுக்கு அஷ்டபந்தன கும்பாபிஷேகம் நடைபெற்றது. தொடர்ந்து மூலவர் மற்றும் பரிகார மூர்த்திகளுக்கு புனித நீர் ஊற்றப்பட்டது. மேலும் விக்னேஸ்வர பூஜை, கணபதி ஹோமம், யாகசாலை பூஜை, நவகிரக ஹோமம், மாக சாந்தி ஹோமம், கோ பூஜை, பூர்ணகுதி தீபாராதனை ஆகியவை நடைபெற்றது. கும்பாபிஷேக விழாவில் துணை சபாநாயகர் ராஜவேலு கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தார். விழாவிற்கான ஏற்பாடுகளை கோவில் கும்பாபிஷேக தலைவர் தனபூபதி, கோவில் சிறப்பு அதிகாரி கலியபெருமாள் மற்றும் பொதுமக்கள் செய்திருந்தனர். வாழும் போதும் வாழ்க்கைக்கு பிறகும் பணம் உங்களுக்கு பெருகிக் கொண்டே இருக்கும்.
அனைவருக்கும் புதிய வாய்ப்பு. நீங்கள் உழைக்கும் குணம் கொண்டவரா? அப்படியானால் நீங்கள் நேர்மையுடன் முதலீடு இல்லாமல் சம்பாதிக்க அரிய வாய்ப்பை நாங்கள் தருகிறோம். மேலும் எரிவாயு குடோன், சூப்பர் மார்க்கெட், சோலார் பிளான்ட் அமைத்து பணம் சம்பாதிக்கலாம். முக்கியமாக முதலீடு இல்லாமல் வருமானம் வரும் வாய்ப்பு. வயது வேறுபாடின்றி, கல்வி தகுதியின்றி அனைவரும் இணைந்து பணம் சம்பாதிக்கலாம். வாருங்கள், LDBS பஜார் உங்களை அன்போடு வரவேற்கிறது. எங்களுடன் இணைந்து நேர்மையான முறையில் பணத்தை சம்பாதியுங்கள். கரியமாணிக்கத்தில் பஞ்சாயத்து ராஜ் குறித்த விழிப்புணர்வு பேரணி. அரியாங்குப்பம் வட்டார வளர்ச்சி அலுவலகம், பஞ்சாயத்து ராஜ் பயிற்சி மையம் மற்றும் சமூகம் சார்ந்த அமைப்பு மூலம் கிராம சபைக்கான அணி திரட்டல் மற்றும் விழிப்புணர்வு பேரணி நடத்தப்பட்டது. இதில் 100க்கும் மேற்பட்ட மகளிர் குழு உறுப்பினர்கள் கலந்து கொண்டனர். கரியமாணிக்கம் முக்கிய வீதிகள் வழியாக கிராம சபை குறித்த கருத்துக்கள் முழங்கியும், தண்டோரா, ஒலிபெருக்கி, துண்டு பிரசுரங்கள், பாடல்கள், பட்டிமன்றம் மூலம் விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் மென்டர் ரெசினா, வட்டார ஆதார அதிகாரி சோஃபியா, கிராம சேவகர் நாராயணன் ஆகியோர் கலந்து கொண்டனர். இந்நிகழ்ச்சியினை உள் ஆதார ஊழியர் அம்பிகா, பிரியதர்ஷினி, தலைவர் ஆனந்தி, பொருளாளர் ராஜலட்சுமி, EC உறுப்பினர்கள் சசிகலா, சபரி அம்மாள் உள்ளிட்ட பலர் திரளாக கலந்து கொண்டனர். இந்திய குடியரசு தின விழாவில் புதுச்சேரி அலங்கார வண்டி அணிவகுப்பில் புதுச்சேரி மாண்பினை பிரதிபலிக்கும் நினைவு சின்னங்களை முன்னிறுத்த கோரிக்கை. ஒவ்வொரு ஆண்டும் இந்திய குடியரசு தினமான 26ஆம் தேதி ஜனவரி அன்று நாட்டின் தலைநகர் டெல்லியில் நடைபெறும் விழாவில் அலங்கார வண்டிகளின் அணிவகுப்பு இடம்பெறுவது வாடிக்கையான ஒன்று. அதில் பல்வேறு மாநிலங்கள் தங்களது மாநிலத்தின் மரபையும் மாண்பையும் எடுத்து கூறும் வகையில் அலங்கார வண்டிகளை இடம்பெறச் செய்வர். அந்த வகையில் இந்த ஆண்டு புதுச்சேரி யூனியன் பிரதேசத்திற்கு டெல்லி அலங்கார வண்டி அணிவகுப்பில் பங்கேற்கும் அரிய வாய்ப்பு கிடைக்கப் பெற்றுள்ளது மகிழ்வான செய்தி. இந்த அரிய வாய்ப்பை பயன்படுத்தி புதுச்சேரியின் பெருமையை உயர்த்தும் வகையில், இந்திய நாட்டினர் உணரும் வண்ணம் புதுச்சேரியின் சிறப்பையும் பெருமையையும் வெளிக்கொணரும் வகையில் அலங்கார வண்டியினை வடிவமைக்க வேண்டும். புதுச்சேரி வாழ்ந்த ஆளுமை நிறைந்த கவிஞர்கள், புதுவை விடுதலைக்கு பாடாற்றிய தலைசிறந்த தியாக சீலர்கள், வரலாற்று பெருமை உள்ள நினைவு சின்னங்கள் இடம்பெறும் சிறப்பானதொரு வண்டியை அரசு உருவாக்க வேண்டும். மாறாக புதுச்சேரிக்கு தொடர்பில்லாத, புதுவையை சாராத செய்திகளை முன்னிலைப்படுத்தி புதுச்சேரியின் மரபையும் மாண்பையும் சிதைத்திடும் வகையில் புதுவை அரசு எந்த நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டாம் என்று புதுச்சேரி மக்கள் சார்பில் புதுச்சேரி அரசினை வலியுறுத்தி கேட்டுக்கொள்கின்றோம் என்று புதுச்சேரி ராதை அறக்கட்டளை வலியுறுத்தியுள்ளது. நெட்டப்பாக்கம் தொகுதி முன்னாள் MLA-வும் தமிழக வெற்றிக் கழக வேட்பாளருமான பெரியசாமி தனது பிறந்தநாள் விழாவில் பொதுமக்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கி சிறப்பு செய்தார். நெட்டப்பாக்கம் தொகுதி முன்னாள் MLA பெரியசாமி தனது பிறந்தநாளை ஒட்டி நெட்டப்பாக்கம் தொகுதியில் உள்ள நிர்வாகிகள், இளைஞர்கள் மற்றும் பொதுமக்களுடன் இணைந்து பிறந்தநாளை கொண்டாடினார். காலை 10 மணி அளவில் கல் மண்டபத்தில் தாவேகா வேட்பாளர் பெரியசாமிக்கு இளைஞர்கள் சிறப்பான வரவேற்பு அளித்தனர். தொடர்ந்து ஏரிப்பாக்கம், கரியமாணிக்கம், மடுக்கரை, நெட்டப்பாக்கம், பண்டசோழ்நல்லூர், பனையடிக்குப்பம், சூரமங்கலம், கரையாம்புத்தூர், மணமேடு உள்ளிட்ட கிராமங்களுக்கு சென்று கேக் வெட்டி அன்னதானம் வழங்கி பெண்களுக்கு இலவச புடைகளை வழங்கினார். மடுகரை ராம்ஜி நகரில் எழுந்தருளியுள்ள முத்துமாரியம்மன் ஆலயத்தில் சுவாமி தரிசனம் செய்தார். பின்னர் தொகுதியில் உள்ள தாவேகா கொள்கை தலைவர் அம்பேத்கர் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். இந்நிகழ்ச்சியில் தாவேகா மாநில நிர்வாகி புதியவன், தொகுதி தலைவர் சுகுமார், தொகுதி நிர்வாகிகள் தீனதயாளன், மலரழகன், ஜெயமூர்த்தி, சதீஷ், ராமநாதன், மணிவண்ணன், ராஜா, ராமு, அபிஷேக், மணிவண்ணன், விஜயபாலாஜி, ஞானகுமார், விஜய் உள்ளிட்டோர் நிகழ்ச்சிக்கு ஏற்பாடுகளை செய்தனர். இந்நிகழ்ச்சியில் கழக நிர்வாகிகள், இளைஞர்கள், பெண்கள் ஆகியோர் உடனிருந்தனர். மீண்டும் இன்றைய முக்கிய செய்திகள். இலக்கை அடைவதில் இளைஞர்கள் முன்னின்று செயல்பட வேண்டும். மத்திய அமைச்சர் மன்சுக் மாண்டவியா பேச்சு. பெண்களுக்கான 33% இடஒதுக்கீடை உடனடியாக அமல்படுத்த வேண்டும். மகிழா காங்கிரஸ் வலியுறுத்தல். இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள 3 மீடியா வாட்ஸ்அப் சேனலுடன் இணைந்திருங்கள். வணக்கம்.